வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. ஏற்கனவே நம்ம ஹேர் டை போட்டிருக்கோம். இப்போ வீட்டில் உள்ள எல்லா பொருளும் வச்சு இன்னைக்கு நம்ம டை ரெடி பண்ண போகிறோம். எல்லாமே இயற்கையான பொருள் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7 பொருள் வச்சுருக்கேன். விளக்கெண்ணெய் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, பீட்ரூட் ஒரு கைப்பிடி அளவு, நெல்லிக்காய் பொடி ஒரு 3 ஸ்பூன், மருதாணி பொடி ஒரு 3 ஸ்பூன், அவிரி பொடி ஒரு 3 ஸ்பூன். இது பார்த்திங்கன்னா சன்ரைஸ் இல்லை ப்ரூ ஏதாவது ஒரு காப்பித்தூள் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா கட்டி போயிடுச்சு, அதனால தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கூட எடுத்துக்கோங்க. பாருங்கள், கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் போட்டேன். அதே மாதிரி இந்த திருவின பீட்ரூட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதில் ஊற்றி வடிகட்டிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி இதில் ஊற்றி வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டை. இப்போ நம்ம கருவேப்பிலையும் பீட்ரூட்டும் அரைச்சதை இதில் ஊற்றிடலாம். இது ஊற்றினதுமே நம்ம நெல்லிக்காய் பொடியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மருதாணி பொடி, அதுக்கப்புறம் இந்த அவுரி பொடி, ரொம்ப சூடு ஏறணும்னு கூட கிடையாது, லைட்டாக சூடு ஏறினா போதும். அதுக்கப்புறம் இந்த காப்பி தூளோட இது இந்த மாதிரி கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த விளக்கெண்ணெய் மூடி சாஃப்டாக வரதுக்காக ஊற்றுறோம். இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் பாருங்க. இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 1 மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, இதை இப்போ தலையில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 ஹவர் ஊறணும். நல்லா 2 ஹவர் ஊறினா தான் கொஞ்சமாவது கலர் வரும். ஒரே தடவை போட்ட உடனே கலர் வந்துடாது. தொடர்ந்து வாரம் ஒரு 4-5 வாரம் இப்படி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ தலையில் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம டை போடும்போது இந்த இடத்துலலாம் அடிக்க கொஞ்சம் யோசிப்போம். இது நல்லா இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம உடம்புல அந்த கலர் ஒட்டாது. லைனாக வடுகு எடுத்து அப்படியே லைனாக உள்ளே நல்லா நம்ம மண்டையில் சேர்ற மாதிரி போடணும். வெறும் முடியில் மட்டும் போட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, நெல்லிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கிறத தொட்டு நம்ம வேருக்கும் நல்லா அப்ளை பண்ணலாம். பாருங்கள், நல்லா நான் தலையில் போட்டு வச்சுருக்கேன். 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக போடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.